ஹலோ குட்டீஸ். சந்தக்கடையில் 2 பையன்கள் மீன் விற்று கொண்டிருந்தார். வியாபாரம் மிகவும் மந்தமாகத்தான் இருந்தது. சற்று நேரம் கழித்து ஒரு வாடிக்கையாளர் வந்தார். முதல் பையனிடம் சென்று மீன் விலை விசாரித்தார். 1 கிலோ 100 ரூபாய் ஆகும் சார் என்றான். சற்று தூரத்தில் 2வது பையனும் அதே வகை மீனை வைத்து கொண்டிருந்தான். அவனிடம் சென்று பேரம் பேசி வாங்கலாம் என்று நினைத்து அங்கு சென்றார். விலை என்னவென்று விசாரித்தபோது 1 கிலோ மீன் 500 ரூபாய் ஆகும் என்றான். விலையை கேட்டு திடுக்கிட்டு போன அவர், என்னப்பா இது, அந்த பையன் இதே மாதிரி மீன்தான் வைத்திருக்கின்றான், நீ 500 ரூபாய் சொல்கின்றாயே, இது நியாயமா என்று சொன்னார். அந்த பையன் கொஞ்சம் அலட்டி கொள்ளாமல், சார், பார்க்கத்தான் 2ம் ஒரே மாதிரியாக இருக்கும், இது விசேஷமான மீன், அதனால்தான் கூடுதலாக விலை சொன்னேன் என்று சொன்னான். அப்படி என்னப்பா விசேஷம் மீனில் இருக்கின்றது என்றார். சார், இது புத்திசாலியான மீன், இதை சாப்பிடுவர்கள் நாளடைவில் புத்திசாலியாகி விடுவார்கள், அதனால்தான் இவ்வளவு விலை. அப்படியா என வியந்து, வாங்கி பாருங்கள் சார், உங்களுக்கே தெரியும். சரி 1 கிலோ கொடு, ட்ரை பண்ணி பார்க்கிறேன் என்று 1 கிலோ 500 ரூபாய்க்கு வாங்கி சென்றார். அடுத்தடுத்து தொடர்ந்து 6 நாட்கள் வாங்கி சென்று சாப்பிட்டு வந்தார். புத்திசாலத்தில் எது மாற்றமும் இல்லை. இது அப்போதான் அவருக்கு புரிந்தது, புத்திசாலி மீன் என்று அந்த பையன் சொன்னதெல்லாம் பித்தலாட்டம் என்று. கடுமையான கோபம் வந்துவிட்டது அவருக்கு. என்று அவனை போய் உண்டு அல்லது இல்லை என்று ஆக்கிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானத்துடன் சந்தைக்கு சென்றார். அந்த பையன் சென்று தன் கோபத்தை வெளிக்காட்டாமல், என்னப்பா, அந்த புத்திசாலி மீன் இருக்கா என்று அவர் கேட்க, இவரின் கோபம் குறைந்து கொள்ளாமல், ஓ இருக்கே என்று காமிச்சான். வந்ததோ கோபம் அவருக்கு. அயோக்கிய பயலே, என்னையே ஏமாற்ற பார்க்கிறாய், உன் பேச்சை கேட்டு 1 வாரமாக நானும் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பார்த்து விட்டேன். ஆனாலோ முன்னேற்றம் இல்லை. புத்திசாலி மீனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. என்னை ஏமாற்றி விட்டாய். உடனடியாக என் பணத்தை எல்லாம் திருப்பி தந்துவிடு, இல்லை என்றால் உடனடியாக போலீஸை கூப்பிடுவேன் என்று கத்தினார். பையன் அலட்டி கொள்ளாமல் பதில் சொன்னான், சார், இங்கே பாருங்க, இதே மீனை புத்திசாலி மீன் என்று நான் 1 வாரத்துக்கு முன்னால் சொன்னபோது நீங்கள் ஆட்சேபிக்கவில்லை. இப்போ பாருங்க, 1 வாரத்திலே இது புத்திசாலி மீன் இல்லை என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள். அப்படியென்றால் தற்போது நீங்கள் புத்திசாலி தானே சார்? என்ன பிரமாதமான முன்னேற்றம்! இதை போய் முன்னேற்றம் இல்லை என்று சொல்கிறீங்களே சார்? தொடர்ந்து சாப்பிடுங்க சார், இன்னும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாடிக்கையாளர் வாயெடுத்து விட்டு நின்றார். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு.